ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங்க. வாங்க, இன்றைக்கி கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, கோவக்காய், தக்காளி, பூவெல்லாம் பறிக்கலாங்க. இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கத்திரி, வெள்ளை கத்திரி. இது மணப்பாறை கத்திரின்னு சொல்லி விதை கொடுத்தாங்கங்க. மணப்பாறை கத்திரி இது. நெக்ஸ்ட்டு கோவக்காய் பறிக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த கோவக்காய் கசப்பே இல்லைங்க, காய்ச்சிக்கிட்டே இருக்கு. நானும் பறிச்சுட்டே தான் இருக்கிறேன். பாருங்க, கோவக்காய் இது 1 கிலோ வருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி பறிக்கலாங்க. நிறைய பழம் இருக்குது தக்காளி. இது பாருங்க, குடம் தக்காளி நிறைய இருக்குது. எனக்கு குடம் தக்காளி ரொம்ப பிடிக்குங்க. நான் போன வருஷத்துலேருந்தே நட்டுட்ருக்கேன் குடம் தக்காளி. இது பாரு, இந்த குடம் தக்காளி வந்து கொத்து கொத்தாக இருக்குங்க. இது கட்டி பந்தல் ஏற்றுறேன் பாருங்கள். இது அப்படியே கொடி மாதிரி மேலே போகும். இது வந்து காஸ்மோஸ் தக்காளின்னு சொன்னாங்க விதை கொடுத்தவங்க. நான் என் செடிங்களுக்கெல்லாம் பால் மாறாத ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய நம்ம மண்புழு உரம், புண்ணாக்கு கரைச்சல், வெந்தய
வெங்காயத்தோல் கரைச்சல். இப்போ கூட வெங்காயத்தோல் காலையில் ஊற போட்டிருக்கேன் கை நீர் தண்ணியில். அது 4 நாளைக்கு ஊறின பிறகு அதுவும் கூட வாழைப்பழத்தோல் இங்கே மாடியிலே எடுத்துன்னு வந்து ஒணட்டிடுவேன். மாடியிலே எடுத்துன்னு வந்து ஒணட்டிட்டு அந்த தோலெல்லாம் அரைச்சி ஊற வச்சு அது கூட நான் 1 கிலோ புண்ணாக்கு போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோங்க. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் செடிங்களுக்காக. இதெல்லாம் நாட்டு தக்காளி தாங்க நான் நிறைய வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பூ பறிக்கலாங்க. கனகாமரம் நிறைய இருக்குது. இப்போ டேலியா பூ பறிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். இதுவும் மொட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ரோஸ் பறிக்கலாங்க. எல்லோ கலர் ரோஸ். இது பாருங்கள், எல்லோ கலர் பிங்க் கலர் ரோஸ். பாருங்கள், கனகாமர பூவெல்லாம் நிறைய இருக்குது. நான் பறிச்சுட்டு அப்புறமா வீடியோ காமிக்கிறேங்க எல்லா காயும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ அழகாக டேலியா பூ, டேரி பூ, கத்திரிக்காய், கோவக்காய், தக்காளி, கனகாம்பரம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.